ஹார்ட் பீட் சீசன் 3யோட அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அந்த டீம்லேருந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் 2024 தான் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த ஹார்ட் பீட் அப்படின்ற சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் இதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பும் கிடைச்சது. அதை தொடர்ந்து சீசன் 2 ஸ்டார்ட் ஆகி அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. ஏன்னா ஸ்டோரியாக இருக்கட்டும், என்னடா முடிக்கிறப்பெல்லாம் ஒரு ட்விஸ்டோடையே முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசன் எப்போ வரும்ன்ற ஆர்வத்தை தூண்டுற விதத்தில் தான் இந்த சீசன் வந்து முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் சீசன் 2லையும் வந்து கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லி ரீனாவோட அப்பாவை இன்ட்ரோ கொடுத்து, ஸோ லாஸ்ட்டில் செம்ம எமோஷனலான ஒரு சீனோட வந்து நம்ம எல்லாத்தையும் அழுக விட்டு சீசன் 2 முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீசன் 3 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் தான் ஜூன் மாதம் எண்டில் இந்த சீசன் 3 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் அப்டேட்டும் வந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஜூனோட எண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து வெளியாகலை. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் வந்து ஜூலை மாதம் இறுதிக்குள்ளே இந்த சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சில அப்டேட்ஸும் வந்து கிடைச்சிட்ருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்சம் வாரத்திலே இதுக்கான ப்ரோமோவும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ரிலீஸ் டேட்டையாச்சும் சொல்லுங்கடா, இல்லை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற விதத்தில் தான் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஹார்ட் பீட் அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த சீரிஸோட ஹீரோயினான ரீனா. ஸோ அவங்க தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த ஹார்ட் பீட் சீசன் 3லேருந்து அவங்க வந்து விலகிட்டதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே வந்து அதை போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சில மனுஷங்களை விட்டு போகிறது ஈஸி கிடையாது, ஆனால் சில குட் பை நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ரீனாக்காக தான் ஹார்ட் பீட்டே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ரீனாவோட கேரக்டரே கிடையாது, ஸோ அவங்களுக்கு பதிலாக வேறு யாரை போடுவாங்க, வேறு யார் வந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரீனா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரீனா எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து தீபா பாலு அப்படின்றது தெரியும். ஸோ தீபா பாலு எதுக்காக இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க, அந்த ரீனா கேரக்டர் தான் அந்த சீரிஸ்க்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் வந்து தொடர்ந்து தீபா பாலு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஒருவேளை அவங்க படங்களில் கமிட் ஆயிருக்கலாம், ஸோ அதனால வந்து படத்தில் பிஸியான காரணத்தினால இதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சா, இல்லை வேற ஏதாச்சும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கா, ஹார்ட் பீட் சீசன் 3 வந்து கடைசியாக சொன்ன மந்த்லேயும் ரிலீஸ் பண்ணல அப்படின்றப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல, ஸோ அது என்ன பிரச்சனைனாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் அடுத்து இந்த கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஹார்ட் பீட்டில் ரீனா கேரக்டர் தீபா பாலுன்னு பார்த்து பழகினாலே என்னமோ கண்டிப்பாக வேறு யாரை போட்டாலுமே வந்து அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நெக்ஸ்ட் யார் நடிக்க போகிறாங்க, இதுக்கான முடிவு என்ன, எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹார்ட் பீட் சீசன் 3க்காக வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.